நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக L&T லார்சன் டூப்ரோ நிறுவனமும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகமும் இணைந்து மேலும் 100 K9 வஜ்ரா தானியங்கி துப்பாக்கிகளை தயாரிக்க உள்ள புதிய ஒப்பந்தம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒப்பந்தம் எதற்காக முக்கியம், இந்த துப்பாக்கி எப்படி செயல்படுகிறது, இந்திய ராணுவத்தின் சக்தியை இது எப்படி அதிகரிக்கிறது என்பதையெல்லாம் பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். K9 வஜ்ரா என்பது தானியங்கி செங்குத்து தாக்கு துப்பாக்கி, செல்ஃப் ப்ரொபில்ட் ஹவிட்சர் ஆகும். இது ஒரு 155 mm by 52 காலிபர் துப்பாக்கி. மிக துல்லியமாக 40 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்க முடியும். இதன் முக்கிய சிறப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மிக வேகமாக செய்யும் திறன். 2017ஆம் ஆண்டில் இந்திய அரசு L&T நிறுவனத்திற்கு முதல் 100 K9 வஜ்ரா துப்பாக்கிகளின் ஆர்டரை ஒப்பந்தமாக கொடுத்தது. இந்த துப்பாக்கிகள் 2021க்குள் முழுமையாக வழங்கப்பட்டன. இதனை லடாக் மற்றும் மேற்கு இந்தியா போன்ற கடும் குளிர் சூழல்களில் சோதித்தனர். இதன் செயல்திறன் மிகச் சிறப்பாக இருந்ததால் இந்த துப்பாக்கிகள் ராணுவத்தில் முக்கிய இடத்தை பிடித்தன. இந்த முறை L&T நிறுவனம் மீண்டும் 100 புதிய K9 வஜ்ரா துப்பாக்கிகளின் ஆர்டரை பெற்றுள்ளது. ரூபாய் 20,000 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள பெரிய ஒப்பந்தம் இது. இந்த துப்பாக்கிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும். L&Tவின் ஹஜிரா குஜராத் தொழிற்சாலையில் இதன் உற்பத்தி நடைபெறும். இந்த உற்பத்தி இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு ஒரு பெரிய உதவியாக அமையும். மேலும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தும். சீனா, பாகிஸ்தான் எல்லைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு இவை மிகவும் தேவைப்படும். மிகுந்த தொழில்நுட்ப துல்லியத்துடன் விரைவான தாக்குதல்களை மேற்கொள்ள இந்த துப்பாக்கிகள் பயன்படும். இந்த ஒப்பந்தம் மூலம் தொழில்நுட்பத்துறையில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். K9 வஜ்ரா துப்பாக்கிகள் இந்திய ராணுவத்தின் முழுமையான தாக்குதல் திறனை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இதே நேரத்தில் இது இந்திய ராணுவத்திற்கு எப்படி உதவும் என்ற கேள்விக்கான பதிலையும் பார்ப்போம். எல்லை பிரச்சனைகளின் போது விரைவான தாக்குதல்களை துல்லியமாக நடத்த முடியும். இதன் தானியங்கி இயந்திரங்கள் மனிதர்களின் மீதான சுமையை குறைக்கும். எந்த சூழலிலும் போர் திறனில் குறைவு இல்லாமல் செயல்படும். மொத்தத்தில் இந்த புதிய ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதே சமயம் இது நமது தேசத்தை வலுப்படுத்தும் ஒரு மைல் கல்லாக அமையும். நண்பர்களே, அடுத்த செய்தியாக இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் புதிய புரட்சியை உருவாக்கும் ஆகாஷ் தீர் திட்டம் குறித்து பார்க்க போகிறோம். முதலில் ஆகாஷ் தீர் என்றால் என்ன? ஆகாஷ் தீர் என்பது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சியான DRDO உருவாக்கிய ஒரு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஆகும். இதன் முக்கிய பணியை எளிதாக கூற வேண்டுமென்றால் வான்வெளி பாதுகாப்பில் ஏற்படும் அனைத்து அபாயங்களையும் கண்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்க வழிவகுக்கும் தன்னிறைவு அமைப்பு. இந்தியாவின் விமானப்படை, கடற்படை மற்றும் தரைப்படை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ட்ரோன் அலைவரிசைகள் மற்றும் பல்வேறு நவீன அபாயங்களை முறியடிக்க முடியும். ஆகாஷ் தீரின் மூலம் ரேடார், ஏவுகணை முறைமை, ட்ரோன்கள் மற்றும் பிற பாதுகாப்பு அமைப்புகளை ஒரே இடத்தில் ஒன்றிணைத்து பாதுகாக்க முடியும். இதனால் பல்வேறு அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் நிர்வகிக்க முடியும். இந்த அமைப்பில் AI செயல்பாடுகள் உள்ளன. இதன் மூலம் எதிரிகளின் தாக்குதல்களை முன்னதாகவே கணித்து சரியான தீர்வுகளை வழங்க முடியும். இது வான்வெளியில் வரும் உயர்வேக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் துல்லியமாக அடிக்கும் திறன் கொண்டது. இதன் மற்றொரு முக்கிய அம்சம் நிலையான தளங்களில் இருந்து 24/7 என்ற கால நேர அளவில் செயல்பட முடியும். அதாவது எந்த நேரமும் எந்த இடத்திலிருந்தும் எதிரிகள் நடத்தும் திடீர் தாக்குதல்களை சமாளிக்க உதவும். இந்த அமைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பல மடங்கு உயர்த்துகிறது. வான்வெளியில் இந்தியாவின் பாதுகாப்பு வளத்தை உலகளவில் முன்னணி நாடுகளின் வரிசையில் கொண்டு சேர்க்கிறது. சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் முன்னேற்றமடைந்த வான்வெளி திறன்களை
சமாளிக்க இந்த அமைப்பு முக்கிய பங்காற்றும். ஆகாஸ்டீரின் மூலம் இந்தியா தனது தொழில்நுட்ப தன்னிறைவை மேலும் வலுப்படுத்துகிறது. ஆகாஸ்டீர் என்பது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய படிநிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பின் மூலம் இந்தியா தனது எதிர்காலத்தை பாதுகாக்க மிகவும் முக்கியமான ஒரு முறைமையை உருவாக்கியுள்ளது. இது இந்திய பாதுகாப்பு துறையில் பெருமை சேர்க்கும் ஒன்று. அடுத்த செய்தியாக, ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ப நாங்க அமெரிக்காவோட தொடர்பு கொள்ள தயாராகத்தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒரு விஷயத்துல அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ள ரஷ்யா தயார், ஆனால் அமெரிக்கா பக்கம்தான் பந்து உள்ளது அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையப்ப வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில ரஷ்யா அதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கு. நண்பர்களே, நம்ம கூட பார்த்திருந்தோம் அந்த ஒரு செய்தியை. இப்ப ரஷ்யா அதை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. இந்த நிலையில தலைநகர் மாஸ்கோவில் செர்கி லாவ்ரோவ் அவங்க செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகத்துடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள ரஷ்யா தயாராக உள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு செர்கி லாவ்ரோவ் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, வால்டா இன்டர்நேஷனல் டிஸ்கஷன் கிளப்பின் கூட்டத்தில் பேசிய அதிபர் புதின் அவர்கள் தான் எப்போதும் தொடர்பு கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். தகவல் தொடர்பு இடையூறு விளைவித்தது நாங்கள் அல்ல, தற்போது பந்து என்பது அமெரிக்கா பக்கம் உள்ளது, பாலிசின் யுஎஸ் கோர்ட் என்று பதிலளித்துள்ளார். மேலும் அவர், எங்களிடம் எதிர்பார்ப்புகளும் இல்லை, அனுமானங்களும் இல்லை, உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நாங்கள் அதனை ஆய்வு செய்வோம் என்று குறிப்பிட்டார். ரஷ்யா மற்றும் சீனா தொடர்பான அமெரிக்க அரசின் நிலைப்பாடு தொடர்பாக பேசிய லாவ்ரோவ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்துக்கு சீனாவை கட்டுப்படுத்தும் முன்னுரிமை பணியாக இருக்கும், அதே நேரத்தில் ரஷ்யாவை இன்றைய அச்சுறுத்தல் என்று அமெரிக்கா கருதுகிறது. சீனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை ஜோ பைடன் அவர்கள் நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் நிர்வாகத்துக்கும் இது ஒரு முன்னுரிமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மேலும் நாங்கள் இன்றைய அச்சுறுத்தலாக இருக்கிறோம். ரஷ்யா ஒரு சக்தி வாய்ந்த நாடு என்பது நிரூபிக்கப்படுவதையோ அல்லது மேற்கத்திய நாடுகளின் நம்பகத்தன்மை குறைவதையோ அமெரிக்கா அனுமதிக்காது. எந்த ஒரு அமெரிக்க நிர்வாகமும் பலவீனமான ரஷ்யாவையே விரும்புகிறது. ரஷ்யாவை ஒரு போட்டியாக கருதி அடக்க முயல்கிறது. அமெரிக்காவை விட செல்வாக்கு மிக்க நாடு உலகில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்பதை அமெரிக்கர்கள் நீண்ட காலமாக கூறி வருகின்றனர். அமெரிக்கா தனது நற்பெயருக்கு மட்டுமே அதிக அக்கறை காட்டுகிறது. மற்றவர்களின், குறிப்பாக உக்ரைனியர்களின் நிலையை பற்றி அது கவலைப்படுவதில்லை என குறிப்பிட்டார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் எப்போது போர் நிறுத்தம் ஏற்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த செர்கி லாவ்ரோவ் அவர்கள், நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார் என தெரிவித்துள்ளார். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.